இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான நன்மைகள் உங்களோடு இருக்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லணும். உங்கள் ஆசீர்வாதம் மனுஷன் சொல்கிறதில்ல, கர்த்தர் சொல்ல வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை மனிதர்கள் மட்டுமல்ல, கர்த்தர் கொண்டு வர வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் பெரிதான சமாதானத்தை மனுஷர்கள் மட்டும் கொண்டு வருவதில்லை, கர்த்தரே கொண்டு வர வேண்டும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவருடைய பிரயாசம் விருதா என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? நாங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? ஒன்றே ஒன்று செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் சரியான காரியத்தை நீங்கள் மாத்திரமே செய்ய முடியும். நான் உங்களை விசுவாசிக்கிறேன். எனக்கு எது நன்மை என்பதை கர்த்தரே செய்து கொடுங்க என்று அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் சகல நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். எக்காலத்தில் அவரை ஸ்தோத்தரிப்போம். அவர் துதி எப்போதும் நம் வாயில் இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் அவர் நன்மைகளினாலே நிச்சயமாய் உங்களை நிரப்புவார். அவர் சொல்லணும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை. அவர் கையால் வரணும் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில். இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, இப்படி சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து நடத்துங்கன்னு ஒப்பு கொடுத்து இப்போ ஜெபம் பண்ணுங்க. இந்த காலை வேளையில் நல்ல ஒரு சமாதானமான வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும். நாம் சுய சித்தப்படி அல்ல மற்றவருடைய ஆலோசனைப்படி வாழ்வதை விட கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் எப்படி ஆண்டவர் பேசுவார், எப்படி ஆண்டவர் பேசுவார்னு கேட்குறீங்க இல்லையா? ஜெபம் பண்ணிட்டு அவர் உட்காருங்க. அவர் உங்களோட பேசுவார். நல்லா ஜெபித்துட்டு அவர் சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க. அவர் உங்களோடு கூட பேசுவார். நன்மைகளை தருவார், கிருபைகளை தருவார், இரக்கங்களை செய்வார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எந்த காலத்தில் அவரை ஸ்தோத்திரித்து எல்லா காரியங்களுக்கும் அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவருடைய நன்மை கிருபை உங்களை தொடர்ந்து வரும். முழுமையாக நீங்கள் என்னை ஆண்டு வழி நடத்துங்க ஆண்டவரன்னு ஒப்பு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணி உட்காந்துருங்க. அவருடைய மெல்லிய சத்தத்தை நீங்கள் நிச்சயமாக இன்றைக்கி கேட்க முடியும். அதான் அவருடைய பேசுகிற வார்த்தை. உங்களோடு பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார், உங்களுக்கு நன்மை வந்து சேரும். அல்லேலூயா.